நேற்று நம்ம என்ன பார்த்தோம்? தமிழின் இனிமை. தமிழின் இனிமையில் என்னெல்லாம் இனிமை பார்த்தோம்? அதில் என்ன கண்ணிலே எரிய சுவை, பலாப்பழம், கசாயத்தோடு மாம்பழம், இந்த பழம் சுவையாக இருக்கணும். அதுக்கடுத்து வேற என்ன? முற்றல் கடலிலே எரிய சாறு, கரும்பு சாறு இவ்வளோ இனிமையாக இருக்கும். கரும்பு சாறு வந்து எடுக்கப்பட்ட பொருட்கள் இருக்குது. அதுக்கடுத்து பதநீர்லேருந்து மைனூட்டில் அறிவிப்பாக உட்படப்பட்ட கருப்பட்டி இனிமையாக இருக்கும். நாட்டு சர்க்கரை, கல்வானும் சில இனிப்பான பொருட்கள், தேன், இயற்கையான தேனையெல்லாம் இனிப்பாக இல்லை. இப்போ அதோட சுவையெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை விட சிறந்த சுவை ஒரு சுவை இருக்குது. வேற இதை விட இப்போ ஏதாவது பொருள் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், கொண்டு வரலாம். சரியா? அடுத்தது கருப்பட்டி, சுத்தமான கருப்பட்டி காஃபி போட்டு குடிக்கணும். அடுத்தது இது என்னது? அல்வா. அல்வா எல்லாம் தயாரிக்கிறது தெரியுமா? அல்வா எல்லாம் தயாரிக்கிறாங்க. அல்வா கோதுமை அதை அரைச்சி பால் அடித்து அதோட எல்லாம் கருப்பட்டி எல்லாம் சாப்பிட்டு அல்வா இனிப்பா இருக்கா, ரசப்பா இருக்கா? இனிப்பா இருக்கிறது இனிமையா சுவை. சாப்பிடணும். அடுத்தது இப்போ நாட்டில் வச்சுருக்கோம் தேன், சுத்தமான தேன் கடை பார்த்தீங்கன்னா தேன் மடல், அது வந்து இது கூட சுத்தமான தேன். மருந்துக்குலாம் இது இயற்கையானது. நம்ம தயாரிக்காமல் இயற்கையிலே கடவுள். இந்த பூவெல்லாம் இருக்கும்ல, முதல்ல பார்க்கல பூவில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? என்ன பூவெல்லாம் தேன் இருக்கும்? இது நனி கொசு நங்கிய பால். பால் வந்து சீனி போடாமல் வச்சுருக்கேன். கொஞ்சம் நாட்டுக்கு வேணா போட்டு கலக்குவோமா? அது போடாமல் நல்லா தான் இருக்கும். அதுக்கடுத்து ஓஆர்எஸ் ஜூஸ், ஓஆர்எஸ் ஜூஸ் அந்த மாதிரி இருக்குது. அதெல்லாம் நம்ம நிறைய ஜூஸ் எல்லாம் குடிக்கிறோம். பழங்கள்லாம் சாப்பிடுவீங்க, இனிப்புலாம் நிறைய சாப்பிடுவீங்க. அதெல்லாம் இந்த சாப்பிட்டு முடிச்சிங்க. இந்த தேனாடையும் சாப்பிடலாம், ஜூஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் வீட்டில் இன்னும் சாப்பிடுவோம். இதை விட ஏதாவது இனிப்பாக இருந்தால் நீங்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ இதெல்லாம் விட இனிப்பானது ஒன்று இருக்குது. என்ன சொல்லுவோம்? தேனில் கொடுத்தேன். இதெல்லாம் விட ஒன்று சாப்பிட்றது இல்லை. நம்ம தமிழ் மொழி எப்படி பண்ணுறது? ரொம்ப இனிமையானது. நல்ல பாடல்கள், நல்ல கதைகள், அதெல்லாம் விளையாட்டு விளையாட்டுலாம் விளையாடுவோம். நம்ம முடிகிற இடத்துல தொடங்குறது, எழுத்தை மாற்றி இது பண்ணுறது, முதல் எழுத்தை மாற்றுறது,
இந்த மாதிரி பல விளையாட்டு நம்ம விளையாடுனா அது ரொம்ப இனிமையாக இருக்கும். அப்போ இந்த இனிப்பான பொருட்களை விட இனிமையானதுன்னு எதுன்னு சொல்றது பாரதிதாசன். தமிழ் தமிழ் மொழி, நம்ம தமிழ் மொழி அவ்வளோ இனிமையானதா. இனிமை தமிழ் மொழியை அப்படின்னு சொல்றாங்க பாரதியார். செந்தமிழ் நாடு போது இந்த தேன் பயிர் காதிலே இருக்கார். செந்தமிழ் நாடுன்னு சொன்னாலே எனக்கு காதில் தேன் பயிர் இருக்கார். அந்த மாதிரி நம்ம தமிழ் மொழி எப்படிப்பட்டது, ரொம்ப இனிமையானது. அதை பற்றி தான் அந்த பாடலை படிச்சுக்கணும். நாளைக்கு வேற இனிப்பான பொருட்கள் இருந்தாலும் கொண்டு